வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற பாடலை நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தில் வரக்கூடிய ரத்தமாரே சாங் மாதிரி இருக்கும் போல். ஸோ சாங் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் அஜர்பைஜானில் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 22 நாட்கள் அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் சூர்யா 44 படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அடுத்ததா சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் கூலி படத்தில் பிஸியாக இருக்கிறதால இந்த படத்தோட அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்லி அவரோட 6வது படத்தை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் கூட பண்ண போறாரு. அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர் அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் தமிழ் ஆக்ட்ரஸ் தான் படத்தில் ஹீரோயினா நடிக்க போறதா சொல்றாங்க. மேபி நயன்தாராவா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அஃபீஷியல் அப்டேட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். நெக்ஸ்ட் வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ண போறதா நியூஸ் கிடைச்சிருக்கு. அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அந்த படத்துல பொலிட்டீசியன் சீமானவர்கள் கேமியா ரோல்ல வரப்போறதா சொல்லப்படுது. பட் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோட் படத்தோட தெலுங்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குட் பேட் அக்லி படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 2 படங்களுமே தெலுங்குல எப்படி கலெக்ஷன் அழுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி திரிஷாவை வச்சு மாசாணி அம்மன் அப்படின்ற படத்தை எடுக்க போறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எடுத்த மூக்குத்தி அம்மன் படத்தோட ஸ்டோரி மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட மலை பிடிக்காத மனிதன் படத்தோட செகண்ட் சிங்கிளை இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சாங்கோட நேம் தேடியே போறேன். ஸோ இந்த சாங் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் 2 படத்தோட ஓவர்சீஸ் ப்ரீ புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ படம் வர ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். படத்து மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ புக் பண்ணாதவங்க புக் பண்ணுங்கள், படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் SK23 படத்தோட டைட்டில் சிங்க நடை அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. பட் அஃபீஷியலாக இன்னும் அவங்க சொல்லலை. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போர் தொழில் படத்தோட டைரக்டர் அடுத்ததாக ஆக்டர் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு ஆக்டர் தனுஷ் அவர்கள் ராயன் படத்தில் பிஸியாக இருக்கிறதால இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க அடுத்து நடிக்க போகிற புது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க பிரதர் படத்தோட ஆல் சாங்ஸையும் மியூசிக் டைரக்டர் ஹாரிக் ஜெயராஜ் கம்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படத்தோட சாங்ஸ் அப்டேட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.